அத பெரிய பார்த்த உடனே டபால் அடிச்சு போட்டுட்டான். ரொம்ப தேங்க்ஸ் பெரியண்ணா. அன்னைக்கு என் உயிரை காப்பாத்தினது பெருசு இல்ல, அது என் லைஃப். ராணி அதை காப்பாத்தின பார். குட் பிள்ளை. 50 ரூபாய் சம்பளம் கூட போடு. இனிமே பெரியண்ணா நம்ம பாடி காட். எப்போ என் பக்கத்துல இருக்கு. ஆமா அசிங்கமா இந்த வேட்டி கட்டி கட்டிட்டு நிக்காதே, நல்லா இல்ல. இங்கிலாந்துல தச்ச ட்ரௌசர்லாம் இருக்கு, எனக்கு சேரல. அதெல்லாம் எடுத்து நீ போட்டுக்கோ. ஓ ராணி ஒரு தேங்க்ஸ் கொடு பெரியண்ணா. தேங்க்ஸ் பெரியண்ணா. என்ன ஸ்மூத்தா போறான் பெரியண்ணா பத்தியா. இந்த மாதிரி விஷயத்துக்கு வேற ஒருத்தனை மாலை போடுறான். பெரியண்ணனுக்கு சுக்கர உச்சத்துல இருக்கலாம். அவனுக்கு எங்க இருக்குதாப்பா? கரெக்ட் பேசுறப்பல நீ சொல்றது கரெக்ட். எனக்கு தெரியும் நீ சொல்றது. என்ன பெரிய வேலைக்கு சேர்ந்தனிக்க நல்ல பேர் எடுத்துட்டிய? ஆமாம்மா. ஏன் நான் எப்படியோ பேசுறேன்? வேலை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்ச வேலை மட்டும் இல்லம்மா, பொறுப்பான வேலையும் கூட. அதை கண்ணும் கருத்துமா இருந்து நிறைவேற்றி வச்சா தாமா என் மனசுக்கு சாந்தி கிடைக்கும். அண்ணா, என் புருஷனை காப்பாத்தி எனக்கு மாங்கல்ய பிச்சு கொடுத்தீங்க. அந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இத உதவின்னு சொல்றியம்மா, உன் உடன் பிறந்த சகோதரனா இருந்தா உரிமையோட இதை செய்திருக்க மாட்டானா? ஏமா அழற? அதுக்கெல்லாம் நான் கொடுத்த வைக்காத பாவி. பாறையில மோதின படகை போல என் பிறந்த வீடு சுக்குநூறா சிதறி போச்சு. சின்னஞ்சிறு வயசில் என் தங்கையை உயிரோடு பறிகொடுத்தேன். உடன் பிறந்த அண்ணனோ மலையாவை, பெற்ற தந்தையோ சிறையில். என் தாய் இறந்த போது அவள் பிடத்தை கூட பார்க்க முடியாத பாவி ஆயிட்டு. அண்ணா, அழற? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. உன் கதையை கேட்ட உடனே எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஏம்மா, இவ்வளவு பெரிய பங்களா இருந்தோம், நீ எதுக்காக இந்த குடிசையில இருக்கிற? என் தலைவிதி. உரிமையை பறிகொடுத்தவள் எங்கே இருந்தால் என்ன? ஒரு நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்மா. பூமி தாய போல நீ பொறுமையா இருக்கிறது நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அண்ணா, நீ யாரோ நான் யாரோ. இந்த அனாதைக்காக இவ்வளவு அனுதாபப்படுறேன். இந்த அன்பு ஒண்ணு போதும். போங்க, உன் வேலையை நீ பாரு. என்ன பண்ணியா, உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். அவன உன்னையா வரும்போது என் பொண்ணுக்கு வயிறு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். வானத்து நிலவு தனித்திருக்கும் கன்னி பெண்களுக்கு கதை சொல்லுவாங்களே, அத போல உனக்கு ஏதாவது கதை சொல்லுதா? கதை சொல்லு. பின்ன கேள்வி கேக்குது. கேள்வி கேக்குதா? அது என்ன கேள்வி கேக்குது? தொடர தூரத்தில் அத்தா இருந்து எத்தனை நாளைக்கு தான் இப்படி கன்னி பெண்ணாகவே இருக்க போறேன்? மணப்பந்தலும் கூட சேலையும் அந்த தாலி கயிறும் உனக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னு கேக்குதுதான். ஏத்தா, அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? உன் இதய துடிப்பை நான் அறியாதவன். நெஞ்செல்லாம் அன்பும் ஆசையும் பொங்கத்தான் பல வருஷங்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் காண நான் ஓடோடி வந்தேன். பசுமையை காண வந்த எனக்கு பாலைவனத்தை காட்டிவிட்டதே விதி. உடன் பிறந்தவள்,
புலியின் குகைகளாப்பட்ட மானை போல் புகுந்த வீட்டில் வாழ்க்கை நடந்தது. உரிமை இருந்தும் ஊமையாகிவிட்டாள். அவள் வாழ்வு வளம் பெறாதவள். எனக்கு ஏது வாழ்வு வேண்டும்? அத்தா, எனக்கு ஏது வாழ்வுன்னு சொல்லாதீங்க, நமக்கு ஏது வாழ்வுன்னு சொல்லுங்க. உணர்ச்சி வேகத்துல ஏதுவதை பேசிட்டேன். அத்தா, என்ன மன்னிச்சிடுங்க. அத்தா, மீனாட்சி எப்படி இருக்கா? அதை சொல்லத்தான் நான் இங்க ஓடோடி வந்தேன். துன்பத்துல ஒரு இன்பம் வழி. நம்ம மீனாட்சி சீக்கிரத்தில் தாயாக போகுது. அப்படியா? அப்படியாத்தா? மதுரை மீனாட்சி, எங்க மீனாட்சிக்கு ஆயுசோட ரெட்ட குழந்தை பறக்கணும், அதுவும் ஆம்பளை குழந்தையா பறக்கணும். சும்மா இருப்பில்ல, எல்லாம் நீயே செஞ்சுட்டு ரிவால்வர் எடுத்து அன்னைக்கே சொல்றதுக்கு பறப்பேன். நீதான் போய் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு அதுல வந்த வேணா இது. அடப்பாவி, இதுவும் நீ செய்த கைங்கரியம் தானா? தம்பி, செய்யறதும் செய்துட்டு என் மேல பழிய போடுறீங்களே. யாரையும் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க விரும்புறேன். ராணி, ராணி, அப்படிலாம் சொல்லிட்டு போவாது. நீ போன என்ன செய்வேன்? என் சொத்து பூரா உனக்கு எழுதி தர வேண்டாம். எனக்கு என்னத்துக்கு சொத்து? இந்த பத்திரம் பூரா கொடுத்துட்டு. ஏய்யா, உன் பேர்ல இருக்கிற பத்திரம் எங்களுக்கு என்னத்துக்குய்யா? இது எவனா பழைய பேப்பர்காரன் வந்தானா அவங்கிட்ட போடு. பூரா எழுதி தரீங்க. நான் ஒண்ணு ராணியை உச்சத்துல விட்டுட்டு போறவில்ல. பொம்பளைங்களை துரோகம் பண்றவன் நான் இல்லையா? வேணா இதை கையெழுத்து போடுறேன். மீதி எல்லாம் ஃபுல்லா பண்ணிக்க. நீ நீங்க கையெழுத்து போடக்கூடாது. வித்து காயத்துல கையெழுத்து போட்ட வந்து வீணா போனதான் சரித்திரமே சொல்லுது. இதில் நீங்க கையெழுத்து போடக்கூடாது. வேண்டாம். சொத்து ராணி மேல இருந்தா என் மேல இருந்தானடா. வேண்டாங்க, இதில் நீங்க கையெழுத்து போட விட மாட்டேன். போடக்கூடாது. ஓரியோ, நான் நீங்க நல்லா இருக்கிறத எப்பொழுதும் விரும்புற வேசமா? வேண்டாங்க, வேண்டாங்க, இதில் கையெழுத்து போடக்கூடாது. நீ ஒபீடியன்ட் சர்வன்ட். நல்ல காரியம் நடக்கும்போது இப்ப யாரா நடுவுல என்ன? You get out! Idiot. அயோக்கிய பையன். நீ போடு தம்பி. ராணி, கையெழுத்து பார்த்தா அழுவாத. நீ போயிடுவ ராணி, என்ன விட்டுட்டு. அப்புறம் நான் செத்து போயிடுவேன் ராணி. அப்படி பேசாதீங்க. பேசாத. சரி சரி, சிரிக்கணும் கொஞ்சம். சரி சரி சரி. என்னம்மா எவ்வளவு பெரிய தவறு செய்துட்டேன். உன் பேர்ல உள்ள சொத்தை எல்லாம் உன் புருஷன் பேருக்கு எழுதி கொடுத்துட்டியே. அதெல்லாம் இப்ப எங்க போய் சேர்ந்திருக்குது தெரியுமா? அந்த புத்தி கட்டவன் இன்னும் என்னென்னலாம் செய்திருக்கான் தெரியுமா? யாருக்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரியாம பேசாதே. நீ செய்த உதவிக்கு என் உடன் பிறந்த சகோதரன் நான் நினைச்சிருக்கேன். என் கணவரை பற்றி அதுவும் என்கிட்டயே குறை சொல்ல வந்துட்டியா? இந்த வார்த்தையை வேற யாராவது சொல்லிருந்தா போ, போ இங்கிருந்து. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். யார் யாருங்க? மேனேஜர் ஐயா, மேஸ்திரி ஐயா, நம்ம மாரிமுத்து. ஆமா ஐயா. ஐயா, எங்க இந்த ஊருக்கு வந்தீங்க? அதை என்னத்துக்குடா மாரிமுத்து கேட்கிறேன். நாங்க உருவாக்கின ஃபேக்டரியிலேயே திருடுறதாக கேஸ் போட்டாங்கல்ல. இவ்வளவு நாளா விசாரணை பண்ணி கேஸ் ருஜுவாகலன்னு இன்னைக்கு தான் எங்களை விடுதலை பண்ணாங்க. மதுரைக்கு போறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்படிங்களா? சரிங்க. என்னப்பா இழுக்கிற? இனிமே ஊருக்கு போய் என்ன செய்ய போறீங்க? அங்க எல்லாம் மிச்சம் இருக்கு. என்ன கண்ணா, அங்க யாரு இருக்கா? வாங்க, எல்லாம் விவரமா சொல்றேன். வாங்க. இப்ப எப்படிமா இருக்குது? கவலைப்படாத தம்பி. டாக்டர் அம்மா என்ன வரலீங்களே? இப்ப வந்துடுவாங்க. பெரியண்ணா, பெரியண்ணா, இங்க வாடா. குழந்தை பிறந்துருச்சா? இன்னும் இல்லைங்க. டாக்டர் வந்து தாரா? டாக்டர் அம்மா தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்னடா துடிச்சுக்கிட்டு இருக்கு? குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறேன். இறக்கம் வேண்டாம். என்ன கேக்குறீங்களா? பின்ன உங்க அப்பனையா கேட்கறது? இந்த மருந்தை கொண்ட குடிச்சிக்க. என்ன பாக்குற? என்னடா முறைக்கிற? இல்லைங்க, இது என்ன மருந்து? இதுல ஒண்ணுமே எழுதலையே. டேய், தீராத வியாதியெல்லாம் தீர்த்து வைக்க மருந்துடா. கொண்ட குடு. இருக்கிற டாக்டர் அம்மாவை கேட்டு கொடுப்பாங்களா? என்னடா ஒண்ணு புரியாத பயலா இருக்கிறேன். நகை பண்ணி போட்டுக்கடா. அப்படி சொல்லாதீங்க ஏசமா. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலன்னு சொல்லுவாங்க. இது பாருங்க ஏசமா, இது உங்க வாசு, உங்க ரத்தம். ஐயோ ஐயோ, இது பாருங்க ஏசமா, உங்களை பார்த்து சிரிக்குது.
தூக்கிங்க சும்மா. இந்த குழந்தைய ராணி பெத்திருக்கணும், அதை தூக்கி நான் கொஞ்சணும். அதனுடைய டேஸ்டே வேற. மாட்டுக்கொட்டைக்கு எடுத்து போவோம். மாடி மேல கொண்டாட போற. கமான் ராணி. குழந்தைய தூக்கி கொஞ்ச வேண்டி வரை உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க. சூதுவாறு தெரியாது இந்த அன்பு தெய்வத்தை தூக்க வேண்டிய அருகதை உனக்கு இல்லம்மா. குடிகாட்டு பாத்தியா? ஐயோ 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 ஐயோ. அப்படி போடு. போயிட்டாளா? மீனாட்சி குழந்தை பத்துட்டாயா? என்ன குழந்தை பட்டுட்டாளா? வெற்றி வெற்றி, சுகப்பிரசவம், ஆம்பளை பிள்ளை, சிங்கக்குட்டி மாதிரி பிறந்திருக்கிறான். ஆம்பளை பிள்ளையா? எல்லாம் நீங்க கொடுத்த தேன்பாட்டில் மகிமை. ஆஹா, என்னங்க 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 மயக்கமா வந்துட்டீங்க? ஐயோ, கண்ணு நிலை குத்தி போச்சு. ஏமா டாக்டர்மா என்ன இருக்கிறாங்க? போடா அயோக்கியப்பையன், வெளியே போ. ஆம்பளை பிள்ளைன்னு ஆத்திரம் வருது. இங்கெல்லாம் எதிர்பார்க்காத விஷயம். வர்றேன். ஐயா எல்லாம் உன் வேலைதானா? தேன் பாட்டில நீதான் கொடுத்தியா? நீ வேற வயிற்றுல கிளப்பாதடி. நான் தேன் பாட்டிலையா கொடுத்தேன்? இந்தாங்க காலி பாட்டில். எனக்கு வர கோபத்துக்கு கொண்டேன் நானு. கண்ணு மூடி. மாடி தர. மீனாட்சி குழந்தை பிறந்திருக்கு. ஆனா பெண்ணா ஒத்தையாட்டேன். சீக்கிரம் சொல்லுங்களேன். நல்லா கேட்டப்போ ஒரே பயதான். சும்மா அப்படி தஞ்சாவூர் உருட்டு பொம்மை மாதிரி தலை தலைன்னு பிறந்திருக்கிறான். கண்ணாயிரா மருதமுத்து, அவன் எங்க பிறந்திருந்தாலும் உங்க மகன், உங்க ரத்தம். அதை மறந்துட்டீங்களா? அவன் எனக்கு பிறக்கலையே. நான் எவ்வளவு ஏங்கிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அத்தா போங்கத்தா. அத்தா அவனை கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க. அவனை பெற்றெடுக்கிற பாக்கியம் எனக்கு இல்லைன்னாலும் வாரி எடுத்து வளர்க்கிற பாக்கியமாவது எனக்கு கொடுங்க அத்தா. போங்க அத்தா. அத்தா போக மாட்டீங்களா?
அரிய நாள் வரும், சுகம் பெருகும் நாள் வரும். சின்ன அரும்பு மலரும், சிரிப்பை சிந்தி வளரும். கண்கள் அந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் வரும், நான் கழிக்கும் நாள் வரும். ஏழை கண்ட தனமே மனம் இழக செய்யும் அழகே. ஏழை கண்ட தனமே மனம் இழக செய்யும் அழகே. வாழை குறுத்து போலே நீ வளரும் நாள் வரும், குலம் தழைக்கும் நாள் வரும். சின்ன அரும்பு மலரும், சிரிப்பை சிந்தி வளரும். கண்கள் அந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் வரும், நான் கழிக்கும் நாள் வரும். அம்மா, குழந்தை கொடுமா. பெரியண்ணா, நான் நினைச்சேன் நீ கொண்டாது மகா புச்சாலி நீ. இல்லடா, இந்த பையன் நம்மளை பார்த்து முறைக்கிறான், குழந்தைங்க கூட முறைக்குது, சிரிக்க மாட்டேன்றானே. அவனுக்கு எப்படிங்க சிரிப்பு வரும்? ஏ, என் மேல அவனுக்கு கோவமா? பின்ன இருக்காதுங்களா? இவ்வளவு பெரிய மாளிகை இருந்தோம், நாம மாட்டு கொட்டைகளை தானே பிறந்திருக்கிறோம், அதுக்கு இவர் தானே காரணம்னு நினைக்க மாட்டானா? ஓ, குழந்தை நினைக்குதுன்னு நீ நினைக்கிறியா? குழந்தை பாஷை தெரியும் போல் இருக்கு உனக்கு. நான் என்னங்க, மனித இருதயம் படைச்ச எவனும் அப்படித்தானே நினைப்பான். இப்படி கொண்டாங்க குழந்தை. ஐயோ, நீங்க தூக்காதீங்க. பாருங்க அத்தா பேசுறது, தினம் இப்படிதான் நடந்துக்கிறான். ஏய், உனக்கு ராணியை பத்தி என்ன தெரியும்? குழந்தைன்னா அவளுக்கு எவ்வளவு டேஸ்ட் தெரியுமா? ஆமா பெரிய, இவனை நானே நல்ல முறையில வளர்க்க. நீங்க வளர்க்கறதா? அது எதுக்குங்க உங்களுக்கு? நீ இவனை நல்லா வளர்த்து என்ன மாதிரி ஃபேஷனா வளர்க்கணும், டாப்ல கொண்டாந்து விட்டுறணும் அவனை. ஆமா அத்தா, இன்னில இருந்து என்னுடைய மகன். பெரியண்ணே, ஓ இங்க இருக்கிறியா? இனிமே ராணி குழந்தைதான் என் குழந்தை, என் குழந்தைதான் ராணி குழந்தை. எங்க குழந்தை? மாடியில இருக்கிறான். மாடியிலையா? என் பெரிய தவறு செய்துட்டேன். எவ்வளவு துன்பத்திலையும் அவன் என் கையில் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அதையும் கெடுத்துட்டீங்க. அப்படி சொல்லாதே. உன் மகன் இப்ப எங்க இருக்கிறான்? பெற்ற தகப்பன் கிட்ட தானே இருக்கிறான். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும் அன்பு பணியை செய்ய போயிருக்கிறான். தாயின் நல்வ தூது போயிருக்கிறாரம்மா அவன் செல்வன். போதும் போதும், நான் வாழ்ந்த வாழ்வு என்னை வாழ விட்டு போய் என் குழந்தையின் வாழ்வுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டா அவருக்கும் கூட்டம் எதற்கும் துணிந்தவர்கள். அண்ணா, உனக்கு கொடு புண்ணியம் உண்டு. போய் என் குழந்தையை எனக்கு கொண்டு வந்து கொடுத்து விடு. ஆத்திரப்படாதே. மனைவியை வேண்டாம் என்று தள்ளி வைத்தவர் தானம்மா மகனை மார்போடு வாரி அணைத்திருக்கிறார். மார்தட்டி என் மாதாவுக்கு துரோகம் இழைத்து விட்டீர்களே என்று நியாயம் கேட்க தெரியாவிட்டாலும் கள்ளம் கபடில்லாத அந்த பிஞ்சு முகம் கொடியவர்களையும் மாற்றிவிடும் அம்மா. என் வார்த்தை என்ன? வெற்றி உன் மகனுக்கு தானம்மா. ஐயோ, குழந்தை அழுகிறது, குழந்தை அழுகிறது. அழட்டும் அம்மா, அழட்டும். அந்த அழுகுரல் தானம்மா கலங்காத கல்மலத்தையும் கரைக்கப் போகிறது. குழந்தை அழட்டும், நன்றாக அழட்டும். அவன் அழுகையை நிறுத்த மாட்டான். இன்னொன்னு செய்வோமா? எல்லாரும் தூக்கி போட்டு பந்து விளையாடலாமா? சும்மாயிரம் மாமா, என் குழந்தை போட்டு பந்து விளையாட சொல்ல. நல்லாதான் சொன்னேன் தம்பி. ஏண்டி, நீனா ஆறாரோ, நீ யாரோ நானாரோன்னு ஏதாவது கத்தேன் அத்தைய பாட சொல்லி ஆறாரு பாடு. பள்ளி திருமணத்துல பாடுறாங்க பாரு, அலோ அலோ சோ சோன்னு கல்ல விடுறாங்களே, அந்த பாட்டு தான் பாடு. குழந்தை பயப்படும். எங்கு இருந்த போதும் என் இதயம் உன்னை வாழ்த்தும். நீ எங்கு இருந்த போதும் என் இதயம் உன்னை வாழ்த்தும்.
காணடா சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் கண்கள் அந்த காட்சி கண்டு களிக்கும் நாள் வரும் நான் களிக்கும் நாள் வரும் ஐயா உன் மண்டையில ஏதாவது இருக்கா? அவதான் தெரியாதனமா குழந்தைய நான் வளர்க்கறேங்கிறா. நீயும் பெருமா மாடு மாதிரி தலையாட்டி என்ன? தற்குறித்தனமா பேசாதடி. குழந்தைதான் நமக்கு எனிமி நம்பர் 1. அது நம்ம கோட்டைக்குள்ள இருந்தா நம்ம இஷ்டப்படி எதுவும் செய்யலாம் பாரு. ஓஹோ, நீர் அப்படி போறீரோ? ஏதா நீ இப்படி வாடி. இதான் ஆயாவா? ஆமா, உன் பேர் என்னம்மா? பேரு ஆயா. ஆயா சரி, உன் பேரை கேக்குறேன். என் பேரு ஆயா தாங்க. ஆமாங்க. பேரு ஆயாதானா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடி நீ எங்கம்மா வேலை பார்த்த? அதாங்க இரும்பு கடை ஏகாம்பரம் முதலியாரு, வட்டி கடை வகுத்தராதியாரு, கறிக்கடை காதர் பாரு. நான் ஒன்ன கேட்கலடா, அத கேக்குறேன். அம்மா, போய் சர்வீஸ பத்தி நீ சொல்லு. சும்மா தைரியமா சொல்லு. அதுதாங்க இரும்பு கடை ஏகாம்பரம் இல்ல இல்லையா? ஐயா அவர் இருக்கிறாருங்க, அந்த குழந்தை தான் இல்ல. இருமல்ல போயிடுச்சுங்க. போட்டும் போட்டும். எது அப்புறம் அப்புறம் அந்த வட்டி கடை வவுத்தநாதர் இருக்கிறாரு, அவர் பிறந்த ஒரே நாள்ல வயிற்று போக்குல போயிடுச்சுங்க. அந்த கறிக்கடை காதர் பாய்ச்சா விட்டு குழந்தை ஒரே கன்றாவிங்க. காப்பி கொடுத்த கண்ணாடி கிளாஸ் தின்னுட்டு காலாவதி ஆயிடுச்சுங்க. கரெக்ட். அடிப்பாவி, நல்ல கைராசிக்காரி தான் போல இருக்கு. ஏ ஆயா, உனக்கு இந்த வீடு லாயக்கப்படாது, நீ வேற எங்காவது இடம் பாத்துக்க. என்னடி உளர்ற? என்ன இந்த மாதிரி ஆளு தாண்டி நமக்கு வேணும். அவ தொட்டது தொலையும். இந்தம்மா, வேலைக்கு நிச்சயம் பண்ணிருக்கு. எவ்வளவு சம்பளம் வேணுமோ வாங்கிக்க, போய் வேலையை பாரு. வேலை காயம். டேய் நீ போடா, நீ வேலையை பாரு. டேய் உன்னதாண்டா, போடா. உத்தரவு போ. என்ன என் நெளிக்கிற? அட ஒண்ணு இல்ல, சும்மா. ஆயா வேலைக்கு சேர்த்துக்கியா? எப்படி ஆயா? நமக்கு கிடைக்க வேண்டிய ஆயாவா இது? அதெல்லாம் வேலைக்கெல்லாம் பேசி முடிச்சுட்டேன். ஆயா, என் குழந்தை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். வளர்க்கறத டீசென்ட்டா இருக்கணும். கொல்லப்புறத்துல ஒருத்தி அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்போம். அவகிட்ட எடுத்து போய் இதை காப்பிக்காத. கிளாஸ் மாறிடும். கேர்ஃபுல். தானே குழந்தை கையில் கொடுத்துப்போம். தம்பி தம்பி, கொண்டா கொண்டாடா கொண்டா. குழந்தை பசிதோட ஒரு ஜவர்ல கொண்டா குழந்தை. நீ என்ன அனுதாபம் காமிக்கிற? கொண்டா குழந்தை, கொண்டா கொண்டு குழந்தை. ஒழுங்கா இருக்கு போய் வரேன். அம்மான்ற ஃபீலிங்ஸ் வரக்கூடாது. குழந்தை மாட்டு கொண்ட போக கூடாது. கேர்ஃபுல். எப்படி கரெக்டாக எங்க பாரு பெரியண்ணா, வீட்டுக்கு பக்கமே எங்க பாரு பெரியண்ணா. தேவை உன் நகை அல்ல, உன் உயிர். நான் உனக்கு ஒரு கெடுதலும் செய்யவில்லையே. என்னை விட்டு
கருணை காட்டினால் என் குடும்பத்தின் கதி. என்ன சொல்கிறாய் பெரியண்ணா? உன் குடும்பமா? உன் குடும்பத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு பெண்ணை கொலை செய்வது பாவம் இல்லையா? நீ அக்கால் தங்கையுடன் பிறக்கவில்லையா பெரியண்ணா? தங்கை? ஆம், என் தங்கை. ஊரறிய உறவறிய மணவரையில் உட்கார்ந்து மாங்கல்யம் கட்டிக் கொண்டவள் இன்று உன்னிடத்தில் தன் வாழ்வை பறிகொடுத்து விட்டு தன் மகனோடு மாட்டுக்கொட்டாய் ஆட வந்த நீ அதிகாரத்தோடு மாளிகையில். என்ன, நீ மீனாட்சி அண்ணனா? பார்த்தாயா எவ்வளவு கொடுமை என்று? எதிரில் என் தங்கை இருந்தும் நான் தான் உன் அண்ணன் என்று உறவு சொல்ல முடியாத பரிதாப நிலை. இந்த நிலைக்கு நீதானே காரணம். உன் சாவில் தான் என் தங்கையின் வாழ்வு இருக்கிறது. உன் செயலில் ஆத்திரம் இருக்கிறது தவிர நீதி இல்லை, நியாயம் இல்லை. ஏன் இல்லை? யார் குடி கட்டாலும் சரி, யார் குடும்பம் அழிந்தாலும் சரி, கையில் பணம் இருக்கும் வரை அன்பு காட்டி ஆசி வார்த்தை காட்டி பணம் பறிக்கும் மகத்தான கலையை கற்ற நீயா நியாயத்தை பற்றி பேசுகிறாய்? போதும். உன் தங்கை மேலுள்ள பாச உணர்ச்சியினா என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசாதே. என்னை மாற்றாளாக நினைக்காமல் என்னை உன் தங்கையாக நினைத்துக் கொண்டு நியாயத்தை சொல். உன்னை பெற்ற மண்ணும் உன்னை ஈன்ற பெண்ணினமும் உன் பேச்சை கேட்டு தலைகுனியத்தானம்மா செய்யும். காதலித்தேன் என்று அவரோடு வாழ்கிறேன் என்று எங்கேயோ பேச வேண்டிய பேச்சம்மா. மஞ்சளும் மாங்கல்யமும் தானம்மா இந்த மண்ணுக்குரிய பெருமை. ஆம், சிந்தித்துப்பா. உன் வழிதான் சரி என்றால் நம் பண்பு நிலைக்குமா? நாடு உருப்படுமா? என்னதான் சீரும் சிறப்புடனும் நீ வாழ்ந்தாலும் நீதானவர் மனைவி என்று ஊரார் மத்தியில் உரிமையோடு சொல்லிக் கொள்ள முடியுமா? இல்லை, உனக்கு பிறக்கும் சந்ததியாவது உன் செயல் கண்டு மகிழ்ச்சி அடையுமா? குடிசையில் வாழ்ந்தாலும் குலமகனாக வாழ்வதுதானம்மா பெண்ணுக்கு பெருமை. என்னை கொல்லாமல் கொல்லாதே, என்னை கொல்லாமல் கொல்லாதே பெரியண்ணா. பிறருக்காகவே வாழ்ந்து சீரழிந்த குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம். 2 தங்கைகளோடு பிறந்தேன். என் இளைய தங்கை கமலத்தை இவ்வூர் வளையல் கடையில் சின்னஞ்சிறு வயதிலேயே உயிரோடு பறிகொடுத்தேன். இன்று எங்கள் வம்சம் தழைக்க எஞ்சியிருப்பது மீனாட்சி ஒருத்திதான். அவள் வாழ்வு பட்டு போகாமல் பூத்து தழைது பசுமை நிறைந்திருக்க வேண்டும் என்றுதான் அம்மா என் சுகுதுக்கங்களை எல்லாம் கூட மறந்து என் தங்கையை சுற்றி நிழலாக உயிராக உறவென்று சொல்ல முடியாமல் ஒட்டிக் கொண்டிருக்கிறேன். நீ யாராக இருந்தாலும் சரி, நீயும் ஒரு பெண். உன் ரத்தில் எங்கேயாவது பெண்மை கலந்திருக்கும் என்ற நம்பிக்கை உன்னை கேட்கிறேன். என் தங்கையை வாழவிடு சகோதரி, என் தங்கையை வாழவிடம்மா, என் தங்கையை வாழவிடு. பெரியண்ணா, உன் தங்கையை நான் வாழ வைக்கிறேன், உன் தங்கையை நான் வாழ வைக்கிறேன். இது சத்தியம் பெரியண்ணா, இது சத்தியம். இப்ப தெரியாது, ஏன்னா உன் மூளை இப்ப லேட்டா வேலை செய்யும். ஆமா ஆமா, என்ன தேட்டு போ, நீ சும்மா நான் சொல்ல கேளுங்க. நான் சொன்னா உனக்கு ஒண்ணுமே புரியாதுடி. நமக்கு இந்த வம்பள வேண்டாம், குழந்தைய நீ விட்டுரு. இவ்வளவுதானே? ஆமா. இந்த எண்ணத்துக்கு வம்பு உன் இஷ்டப்படியா குழந்தைய கொண்டா வச்ச போதுமா? அப்படியே நீ பாக்குற போடி. ஆண்டவா, ஆண்டவா, எங்கே ஆயா? ஆயா எங்கே? குழந்தை கொண்டு போய் தாயிட்ட கொடு. கவனிக்கிற பிறருக்காகவே வாழ்ந்து சீரழிந்த குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம். 2 தங்கைகளோடு பிறந்தேன். என் இளைய தங்கை கமலத்தை இவ்வூர் வளையல் கடையில் சின்னஞ்சிறு வயதிலேயே உயிரோடு பறிகொடுத்தேன். இன்று எங்கள் வம்சம் தழைக்க எஞ்சியிருப்பது மீனாட்சி ஒருத்திதான். அவள் வாழ்வு பட்டு போகாமல் பூத்து தழைது பசுமை நிறைந்திருக்க வேண்டும் என்றுதான் அம்மா என் சுகுதுக்கங்களை எல்லாம் கூட மறந்து என் தங்கையை சுற்றி நிழலாக உயிராக உறவென்று சொல்ல முடியாமல் ஒட்டிக் கொண்டிருக்கிறேன். நீ யாராக இருந்தாலும் சரி, நீயும் ஒரு பெண். உன் ரத்தில் எங்கேயாவது பெண்மை கலந்திருக்கும் என்ற நம்பிக்கை உன்னை கேட்கிறேன். என் தங்கையை வாழவிடு சகோதரி, என் தங்கையை வாழவிடம்மா, என் தங்கையை வாழவிடு. பெரியண்ணா, உன் தங்கையை நான் வாழ வைக்கிறேன், உன் தங்கையை நான் வாழ வைக்கிறேன். இது சத்தியம் பெரியண்ணா, இது சத்தியம்.